நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கள் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த திக்ர் மஜ்லிஸிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா எல்லா விதமான அருள்களையும் தந்தருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌதாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா மனித வர்க்கத்தை உயர்ந்த வர்க்கமாக படைப்பினங்களில் சிறந்த படைப்பாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். கோடிக்கணக்கான ஜீவராசிகளையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். அதில் அஷ்ரஃபுல் மக்லூகாத் என்று சொல்லக்கூடிய படைப்பினங்களிலேயே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அது இந்த மனித வர்க்கமாகத்தான் இருக்கின்றது. அன்பானவர்களே, மலக்குமார்களிடத்தில் ஒரு தன்மை, அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். ஷைத்தானுக்கு உள்ள தன்மை, எந்த நேரமும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டே இருப்பான். இந்த மனித வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்குள்ள இந்த தன்மை என்பது ஷைத்தானுடைய அந்த தன்மையும் இருக்கும், மலக்குமார்களுடைய அந்த தன்மையும் ஒன்றுபட்டவன் தான் இந்த மனிதன். மனிதனுடைய இயற்கை குணமே தவறு செய்யக்கூடிய ஒரு குணமுடையது. அதே போன்று எந்த அளவுக்கு தவறு செய்கின்றானோ அதைவிட அதிகமாகவும் அதைவிட குறைவாகவும் அல்லாஹ் வணங்கக்கூடிய தன்மையும் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும் நம்முடைய நாவினாலோ, நம்முடைய கரங்களாலோ, நம்முடைய கண்களாலோ, நம்முடைய செவியை கொண்டோ ஏதாவது பாவத்தை நாம் செய்து விடுகின்றோம். பாவத்தினுடைய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கடைவீதிக்கு சென்றாலும் அங்கே ஏதாவது பாவம் நடந்து விடுகிறது. மனிதர்களை பேசும் பொழுதும் ஏதாவது புறப்பேற்றி விடுகின்றோம். எதையாவது பார்க்கும் பொழுதும் பாவம் நடந்திருது. ஏதாவது கேட்கும் பொழுதும் ஒரு தவறான விஷயத்தை, இசையை கேட்டு விடுகின்றோம். இப்படி பாவமான சூழ்நிலை, பாவமான ஒரு நேரத்திலேயே நம்ம வாழ்க்கை கழித்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது பாவ மன்னிப்பு தேடுபவர்களே அல்லாஹ் விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் தஆலா பாவம் செய்துவிட்டு தௌபா செய்பவர்களை நேசிக்கின்றான். பாவம் செய்து விடுகின்றோம், ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறோம். ஆனால் தௌபா செய்கிறது மிக குறைவாக இருக்கு. இஸ்திக்ஃபார் செய்வது ஒவ்வொரு நாளும் நம் மீது கடமையா இருக்கு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமான தடவை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நபியவர்களை விட அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்த யாரையும் நான் பார்த்ததில்லை, எந்த மஜ்லிஸிலும் நாம் இருந்ததில்லை என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார். இப்ப இஸ்திக்ஃபார் என்பது நமக்கு ஒரு இபாதத். பாவம் செய்தால் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாவம் செய்யாமல் நம்ம எதுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் நம்ம பாவமா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு, பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. இமாம் ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷேக் அவங்க சொல்லும் பொழுது சொல்றாங்க, நபியவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க படிப்பினை எடுத்து சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். அவர்களே அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம எந்த நேரமும் பாவத்திலே கழிக்கக்கூடியவங்க. இப்ப நம்ம எந்த அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும்,
அதனால் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு படிப்பினை எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா நேரமும் இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். இஸ்திக்ஃபார் செய்வதனால அல்லாஹ் நிறைய விஷயத்தை கொடுக்குறான். நிறைய விஷயம் எந்த அளவுக்கு சொன்னா, ஹதீஸ் கிரந்தங்கள்ல வருது, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கவலைகளை எல்லாம் போக்கி விடுவான், அவர்களுடைய நெருக்கடியான வாழ்க்கையை போக்கி விடுவான், ரிஸ்க்ல அபிவிருத்தியை கொடுப்பான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவன் நினைக்காத இடத்துல இருந்துனா அவனுக்கு பரக்கத்து ஏற்படும். அதனால இஸ்திக்ஃபார் செய்யறது ஒரு மிகப்பெரிய இபாதத். எப்படி தொழுவது ஒரு இபாதத்தோ, திக்ர் செய்வது எப்படி ஒரு இபாதத்தோ, ஜக்காத்து கொடுப்பது எப்படி ஒரு இபாதத்தோ, ஹஜ் செய்வது எப்படி ஒரு இபாதத்தோ, தான தர்மங்கள் செய்யறது எப்படி ஒரு இபாதத்தோ, அதே போன்று இஸ்திக்ஃபார் செய்யறது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அதிகமாக சொல்வதும் இபாதத்தாக இருக்கின்றது. அதனால தான் பெரியவர்கள் எப்பொழுதுமே திக்ர் மஜ்லிஸ்ல இஸ்திக்ஃபாருக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி இருப்பாங்க. எப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லி கொடுப்பாங்க, ஸலவாத் சொல்லி கொடுப்பாங்க. அதோட சேர்த்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையையும் அதிகமாக திக்ர் செய்ய சொல்லி கொடுப்பாங்க பெரியவர்கள், ஷேக்மார்கள். இப்ப இஸ்திக்ஃபார் என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களையும் இஸ்திக்ஃபார் செய்வதற்கு ஏவிக்கொண்டே இருந்தார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல நிறைய பேர் வருவாங்க. ஹஜ்ரத் ஏதாவது எங்களுக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, ஏதாவது தேவைகளை அவங்களிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்வாங்க. ஒரு தடவை ஒரு மாணவர் வருகிறார், ஒரு மனிதர் வந்து, ஹஜ்ரத் மழை இல்லாம இருக்குது, விவசாயம் ரொம்ப சிரமமா இருக்குது, வானம் பார்த்த பூமி, விவசாயம் செய்யறதுக்கு எந்த ஒரு தண்ணீர் வசதியும் இல்லை, மழைக்காக துவா செய்யுங்க, ஏதாவது சொல்லி கொடுங்க. இமாம் சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இப்ப இன்னொருத்தர் வர, ஹஜ்ரத் குழந்தை இல்லை, குழந்தைக்காக துவா செய்யுங்க, ஏதாவது சொல்லி கொடுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமா சொல்லுங்க. இன்னொருத்தவங்க வந்தாங்க, ரிஸ்க் அபிவிருத்திக்காக, வாழ்வாதாரத்துக்காக ஏதாவது துவா செய்யுங்க, ஏதாவது துவாவை சொல்லிக் கொடுங்க, திக்ர சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது இமாம் சொல்லி கொடுத்தாங்க, இஸ்திக்ஃபார் அதிகமா செய்யுங்க. ஏன் இப்படி எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கு எல்லாம் இஸ்திக்ஃபாரவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மாணவர் கேட்டார், எல்லாருக்கும் இஸ்திக்ஃபாரே செய்யுங்கன்னு சொல்றீங்களே, ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் சொல்லலப்பா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், யார் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வார்களோ, ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை யார் பாவ மன்னிப்பு தேடுவார்களோ, இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னும் யுர்சிலி ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து மலையை இறக்கி அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். வானத்திலிருந்து மலை இறக்குவோம். இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவங்க, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவங்களுக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் மலையை இறக்குறான். இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயுந்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன, இன்னும் அவங்களுக்கு செல்வத்தையும் கொடுப்பான், பொருள் செல்வத்தையும் கொடுப்பான், குழந்தை செல்வத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். வயுர்சிலி ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயுந்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நதியை ஓடச் செய்வான், சொர்க்கத்தையும் அவர்களுக்கு கொடுப்பான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபார் செய்பவர்களுக்கு ரிஸ்கை கொடுப்பதாக, குழந்தையை கொடுப்பதாக, மலையை பொழிய செய்வதாக அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அதனால தான் நான் வந்தவங்க எல்லாத்துக்கும் இஸ்திக்ஃபார் செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இஸ்திக்ஃபார் செய்யறதுனால வாழ்க்கையில நெருக்கடி போயிடும், கவலை போயிடும், மழை பொழியும், நல்ல பொருளாதார வாழ்வு அதிகமா ஏற்படும், ரிஸ்க் அல்லாஹ் தஆலா மறைமுகமான ரிஸ்க் அல்லாஹ் கொடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல பஞ்சமான ஒரு சூழ்நிலை, மழை பெய்து பல நாட்கள் ஆகிவிட்டது, பல மாதங்கள் ஆகிவிட்டது, வறட்சி அதிகமாயிருச்சு, கால்நடைகள் எல்லாம் இறந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டுகிறாங்க. மக்களை எல்லாம் ஒன்று கூட்டுறாங்க, வயோதிகள் எல்லாம் ஒன்று கூட்டுறாங்க, சிறுவர்கள் எல்லாம் ஒன்று கூட்டுறாங்க. எல்லோரையும் ஒன்று கூட்டி
கால்நடைகளையும் அழைத்து வந்தாங்க. ஒரு மைதானத்துல நிக்க வச்சு எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு சேர்றாங்க, அல்லாஹ்விட துஆ செய்றாங்க மழைக்காக. யா அல்லாஹ், மிக பஞ்சமான ஒரு சூழ்நிலை, உணவுக்கு ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையில இருக்கும். விவசாயம் கிடையாது, மழை கிடையாது, விலங்குகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்குது, மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க தண்ணி இல்லாம. யா அல்லாஹ், எங்களுக்கு மழையை பொழிய செய்வாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றாங்க. இப்ப அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வருகிறது, உங்களுடைய அந்த கூட்டத்துல ஒருத்தர் 40 வருடமா எனக்கு மாறு செஞ்சு பாவம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார், அதனால உங்களுக்கு மழை பொழியாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு அறிவிப்பு செய்றாங்க, 40 வருடமா பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதர், தப்பு செய்யக்கூடிய ஒரு மனிதர் நம்முடைய இந்த கூட்டத்தில் இருக்கிறாரு. அவர் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போயிட்டா மழை பெழுந்துடும், அவர் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுறாங்க. அந்த கூட்டத்தில் இருந்து அந்த பாவம் செய்யக்கூடிய 40 வருடமா அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த அடியான் அந்த நேரம் தன்னுடைய ஆடைய மேல் நோக்கி தலையை குனிந்தவாறு கண்ணீர் சிந்தி அல்லாஹ்ட்ட அழுகின்றான். யா அல்லாஹ், 40 வருடமா நான் உனக்கு மாறு செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், இந்த நேரத்துல என்னை இழிவுபடுத்திடாத, நான் பாவி, எல்லாருக்கும் இவ்வளவு காலமா என் பாவத்தை மறைச்சு வச்சிருந்தேன், இப்ப நான் பாவம் செஞ்சது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மக்களுடைய பார்வையில நான் இழிவானவனாக ஆயிருவேன், பாவத்தை மன்னிச்சிருன்னு கண்ணீர் சிந்தி அந்த கண்ணீர் கீழே தொட்டுவதற்கு முன்னாடி வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா மலையை பொழிய வச்சு, வானத்திலிருந்து மலை பொழிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, யாராவது கூட்டத்திலிருந்து வெளியே போறாங்க, யாருமே போகல, ஆனா மழை பொழிஞ்சிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்ட அந்த துஆ கபூலாயிருச்சு, மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எல்லாம் சந்தோஷத்துல அந்த மழை பொழிய நேரத்தில் எல்லாரும் ஒதுங்கி போயிட்டாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், 40 வருடமா பாவம் செஞ்ச அந்த மனிதனை யாரும் இங்க இருந்து விலகி போவதற்கு முன்னாடி யாருமே தெரியல, அதுக்கு முன்னாடி நீ மழையை பொழிய வச்சாயே. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், அந்த அடியான் 40 வருடமா பாவம் செஞ்ச அடியான் இடத்துல கண்ணீர் சிந்தி பாவ மன்னிப்பு தேடிட்டான், அதனால அவன் பாவத்தை மன்னிச்சுட்டே மழையை பொழிய வச்சேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், அந்த அடியான் யாருன்னு எனக்கு காமிச்சு கொடு, அந்த அடியான் யாருன்னு எனக்கு காமிச்சு கொடுன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், பாவம் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த அடியான நான் வெளியே மக்களுக்கு காமிச்சு கொடுக்கல, இப்ப பாவம் மன்னிப்பு தேடி தௌபா செஞ்சு அழுது என்னிடத்துல மன்னிப்பு தேடின பிறகு எனக்கு பிரியமான அடியான ஆயிட்டான், எனக்கு பிரியமான அடியான ஆயிட்டான், அதனால இப்ப நான் எப்படி காமிச்சு கொடுப்பேன், காமிச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நல்லா சொல்லிட்டான். அன்பானவர்களே, இப்ப நம்ம வாழ்க்கையில அன்றாட பாவம் செஞ்சுட்டு இருக்கோம், ஏதாவது பொய் பேசிடுறோம், புறம் பேசிடுறோம், நாவை கட்டுப்படுத்துறது இல்லை, கண்ணை கட்டுப்படுத்த முடியல, கல்வை கட்டுப்படுத்த முடியல, ஏதாவது ஒரு வகையில பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து நம்ம மன்னிப்பு தேடும் வரை அல்லாஹ் தஆலா நம்ம பாவத்தை மன்னித்து கொண்டே இருப்பான். ஆனா பாவம் அது அதிகமாகும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல அது வெளியே காமிச்சிருவாங்க. அதாவது பொதுவா சொல்லுவாங்க, ஷேக்மார்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு டேம் இருக்குன்னு சொன்னா அந்த டேம்ல தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும், தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும், அதுவரை அந்த டேம் அந்த தண்ணீரை தடுத்துட்டு இருக்கும். எப்ப புயல் வருமோ, எப்ப புயல் வரும் பொழுது அந்த டேமையும் தாண்டி தண்ணீர் போயிடும். அது மாதிரி அல்லாஹ் தஆலா நம்ம பாவத்தை மன்னிச்சுக்கிட்டே இருப்பான், மறைச்சுக்கிட்டே இருப்பான். எப்ப நம்ம பாவம் அதிகமாகுதோ அப்ப அல்லாஹ் தஆலா மக்களுடைய பார்வையில் அந்த பாவம் படுற மாதிரி காமிச்சு, அப்போ ஒரு இழிவு உண்டாகிறோம். ஆனா பாவம் மன்னிப்பு நம்ம தேடும் பொழுது அல்லாஹ் தஆலா அப்பொழுதும் மன்னிக்கக்கூடியவனா இருக்க, எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் மன்னிப்பு தயாரா இருக்கு. பனு இஸ்ரவேலர்ல ஒரு மனிதர் இருந்தார், நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், 100 கொலை செஞ்சுட்டார், 99 கொலை செஞ்சுட்டு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, 99 கொலை செஞ்சுட்டோமே, நம்ம பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா, நம்ம எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டோம், இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கான்னு சொல்லி அந்த காலத்துல இருந்த பாதிரிக்க போய் கேட்கிறார், சர்ச்சில் போய் பாதிரிக்க, என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா அல்லாஹ்,
பெரும் பாவி, உன்னை போய் எல்லாம் மன்னிப்பான், உன்னை மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லி அந்த சர்ச்சில் உள்ள பாதிரி சொல்லிட்டார். இவருக்கு வந்தது கோபம், மறுபடியும் ஒரு வெட்டு, அவரையும் கொலை செஞ்சுட்டார். 100 கொலை செஞ்சுட்டு இப்பயும் அவருடைய உள்ளம் என்ன வருது, இப்பயும் அல்லா என் பாவத்தை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா அப்படின்னு பாவத்தை மன்னிப்பை தேடி அவர் போறார். இப்போ ஒரு இடத்துல ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த ஊர்ல போனீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு மனிதர் இருக்காரு, இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு சொல்லுவாரு, உங்களுக்கு பாவத்துக்கு ஒரு தீர்வு சொல்லுவாருன்னு சொல்லும் பொழுது அவர் அந்த ஊரை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறார், அந்த ஊரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இவருக்கு மரணம் வந்துருச்சு. 99 100 கொலை செஞ்சவர் பாவம் மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஊரை நோக்கி போனாரு. போற வழியிலே மரணம் வந்துருச்சு. இப்ப மலக்குமார்கள் வானலோகத்திலிருந்து இறங்குறாங்க. அதாப எழுதக்கூடியவங்க, வேதனை எழுதக்கூடிய மலக்கும், வேதனை இல்லாமல் ஒரு சொர்க்கத்தை நன்மை எழுதக்கூடிய அந்த மலக்கும் வந்து இறங்குறாங்க. வந்து கேட்கிறாங்க, இவர் நன்மை விஷயத்துல இவருக்கு சொர்க்கமா அல்லது நரகத்துல நரகவாதியாக இருக்கிறதா அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா உத்தரவு வருது, இவர் மன்னிப்பை தேடி போயிருக்காரு, அந்த ஊருக்கும் இவர் எங்க இருந்து கிளம்பினாரோ அந்த ஊருக்கும் உள்ள அந்த இடைவெளியை அளவிடுங்க. அந்த ஊருக்கு நெருக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னா இவர் பாவத்தை மன்னிக்கப்படும், இல்லது அதை விட தூரமா இருந்தாருன்னா இவருக்கு பாவம் மன்னிக்கப்படாது, இவருக்கு வேதனை எழுதுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அன்பானவர்களே, அளந்து பார்க்கப்பட்டது. மலக்குமார்கள் 2 பேரும் அளந்து பார்த்தார்கள். அந்த ஊர்ல இருந்து இவர் மரணித்த அந்த இடம் என்பது அந்த ஊருக்கு 1 ஜான் அதிகமாக இருந்துச்சு, 1 முழம் அதிகமாக இருந்துச்சு. அதனால அவர் பாவம் மன்னிக்கப்பட்டவராக, சொர்க்கவாசியாக, நன்மை செய்தவராக அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தில் இருக்கிறார். அன்பானவர்களே, 100 கொலை செஞ்சவருக்கு அவருக்கு உள்ளத்துல நம்ம பாவம் செஞ்சுட்டோம், நமக்கு அல்லாஹ் மன்னிப்பானா, அதாவது சொல்லுவாங்க அந்நதமு தௌபா, பாவத்தை நினைச்சு கவலைப்படுறது அதுவே பெரிய தௌபா, அதுவே தௌபா செஞ்சதுக்கு அர்த்தம். இப்ப நம்ம பாவத்தை நம்ம அல்லாஹ்ட்ட நினைச்சு மன்றாடி, இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு வரணும். அந்த எண்ணம் வரும்பொழுது அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான். அது மட்டும் இல்ல, பாவத்தை மன்னிப்பது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். தூபு இலல்லாஹி ஜமீஅன், எல்லா பாவங்களில் இருந்தும் பாவ மன்னிப்பு தேடுங்க. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியார்களாக, இறைவனிடத்துல வெற்றி பெற்றவர்களாக, இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக ஆகணும்னு சொன்னா அன்றாட வாழ்க்கையில பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் அதிகமா செய்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா நம்மை அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கி, நன்மையையும் அதிகமாக செய்யக்கூடிய மக்களாக ஆக்கி, இறைவனுக்கு பொருத்தத்தை பெற்று, நபி அவர்களுடைய பொருத்தத்தை பெற்று மன்னரை செல்வதற்கும், மன்னரையிலையும் அல்லாஹ் தஆலா வேதனை இல்லாத வாழ்க்கையை கொடுத்து, மஹ்ஷர்லையும் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்று நம் அனைவரையும் சொர்க்கத்தில் நபி அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.